ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டவர் ஃபேனோட மோட்டர் தந்து கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக ஓடலை சுற்றலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லாக கை வச்சு சுற்றினாலும் சுத்த மாட்டேன்னுது. ஃபுல்லாக ஜாம் ஆகி போயிருக்கு. பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறதா இருக்காது. அந்த மாதிரி ஃபிட்டாகவே உங்களுக்கு டைட்டாக வரக்கூடாது. உங்களுக்கு மேலே பிடுங்கினா கீழே பாட்டம் தனியாக, அது பாட்டம் தனியாக, இது தனித்தனியாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு மோட்ரு டைட்டாக சுற்றும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக டஸ்ட் அடிச்சிட்ருக்கோம். அதை எப்படி க்ளீன் பண்ணி நம்ம எடுக்கணும். கையில் நமக்கு சின்ன டெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை சின்ன டெஸ்ட்டு வச்சு துணி வச்சு நம்ம துடைச்சி எடுக்க வேண்டியது தான். அதேமாரி மேலே பாட்டத்துலேயும் நம்ம துடைக்க வேண்டியது தான். டாப் நெக்ஸ்ட்டு ஆயிலோ இல்லை எண்ணெயோ ஏதாச்சும் ஒன்றத்தை போட்டு நம்ம துடைக்கணும். ஃபுல்லாக நம்ம துடைச்சி அந்த டஸ்ட் எல்லாத்தையும் எடுக்கணும் நம்ம. ஸோ நம்ம அதை சின்ன டெஸ்ட் வச்சு நம்ம சுற்றிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அதுலேயே ஆயில் எல்லாமே வழிஞ்சு வெளியே வந்துடும். நல்லா ஆயில் ஊற்றுங்க நல்லா. நெக்ஸ்ட்டு இந்த மோட்டர்லேயும் நம்ம ஆயில் போட்டு வைக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் போட்டு தேய்க்கணும். கீழே மேலே ரெண்டுத்துலேயும் ஆயில் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே ஃபிட் பண்ணணும். பாருங்க வச்சு நம்ம சுத்தனா சர்றன்னு சுற்றணும், நிற்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஃபிட் பண்ண வேண்டியது தான். அதுமாரி மேலே டைட்டாகவும் உட்காரக்கூடாது. கையாலே சுற்றனா ஃப்ரீயாக நம்ம சுற்றணும். அதுக்கப்புறம் நம்ம நெட்டு போல்ட்டு எப்பயும் போடுற மாதிரி போட்டு ஃபிட் பண்ண வேண்டியது தான். அது பாருங்கள் கையில் சுற்றினா ஃப்ரீயாக சுற்றணும். அடுத்து கண்டென்சர் போட்டு நம்ம ஒன்ஸு செக் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட வேண்டியது தான். எப்பயுமே ஃபஸ்ட்டு நம்ம சீரீஸில் போட்டு பார்க்கணும். அப்போ தான் வோல்டேஜ் கம்மியாக வரும். பாருங்கள் சுற்றுது, அவ்வளோதான். இதை அப்படியே ஃபிட் பண்ணி அனுப்பிட வேண்டியது தான்.